ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த செடி பார்த்துருக்கீங்களான்னு தெரில, நான் எல்லாமே பார்த்துருப்பேன். ஸோ இதுவுமே நான் அப்படியே வளர விட்டுருந்தேன். இது நிறையா வந்திருந்தது. ஆனால் நான் இந்த அளவுக்கு பஞ்சாக வளர விட்டதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இதில் நாங்கள் வந்து ஒன்று பண்ணுவோம். லைக் டியூரிங் கிறிஸ்மஸ் வந்து நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த பஞ்சை வந்து நம்ம இந்த இடம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து கலர் பேப்பர்ஸ் இது நம்ம வந்து தூவி விட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வளர விட்டுருந்தேன். ஸோ நான் அதை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து அதை காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புல்லை வந்து நான் வந்து இந்த மாதிரி வெறும் பூ மட்டும் வந்து வெளியே தெரிகிற மாதிரி சார்ட் அவுட் பண்ணி வச்சுட்டு இந்த மண்ணில் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிவிட்டு இன்னும் என்கிட்ட வந்து ஒரு எம்டி ஃப்ளாஸ்க் இருந்தது, அதாவது ஒர்க் ஆகாத ஃப்ளாஸ்க், உடஞ்ச ஃப்ளாஸ்க்கு. ஸோ அதுக்குள்ளே நான் இதை வந்து டம்ப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி உங்கள்கிட்டையுமே வந்து சிலிண்டருக்குலாம் அது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து இதில் வந்து ரப்பர் பேண்ட் போட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி நான் வந்து கலர் பேப்பர்ஸ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், இதில் வந்து க்ரீனு இருக்கேன். சரி, இப்போ நான் கம் ஊற்றிட்டேன். இப்போ அதை நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இனியாக தான் எனக்கு இப்போ வந்து இதை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் அதை வந்து இதுக்குள்ளே வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா ஃபஸ்ட் நம்ம செட் பண்ணிக்கிறதுனா அப்படியே வந்து கம் வந்து அப்படியே ஒட்டிக்கும். இப்போ நான் வந்து இந்த கிளிட்டர்ஸை வந்து தூவ போகிறேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், நம்ம அந்த கலர் பேப்பர்ஸ்லாம் போட்டாச்சு. ஸோ அடுத்து நம்ம கொஞ்சம் வந்து கிளிட்டர்ஸ் வந்து போட்டு விடலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த கம் வச்சு நம்மளுடைய இதை வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ணி வச்ச அந்த பிளான்ட் எப்படி இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது பார்த்தீங்களா? பாருங்க, இது நான் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி வவுண்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் என்ன ஸ்ட்ரக்சரில் வேணாலும் கொண்டு போகலாம். அதாவது நீங்கள் க்ளூ போடுறீங்க இல்லையா, அந்த டைம் நீங்கள் வந்து ஒரு ட்ரீ மாதிரி வவுண்ட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு எந்த ஸ்ட்ரக்சரில் வேணாலும் நீங்கள் வவுண்ட் பண்ணிக்கலாம் அதை. ஸோ அதோடைய கிரெயின்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி வந்து அந்த லைட்ஸில் வந்து எலிமினேட் ஆகுது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம இந்த பிளான்ட்டை பறிக்கும் போது நம்ம இது இவ்வளோ அழகாக கொடுக்கணும்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். பட் இப்போ பாருங்கள், ப்ரிட்டியாக இருக்கணும். இதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பேப்பர்ஸ் போட்டு தான் அழகுபடுத்தணும்னு கூட இல்லை. நீங்கள் இதெல்லாம் இல்லாமல் கூட நீங்கள் பார்த்தாலும் கூட அது அழகாக தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் லைட்ஸ் போடும்போது நான் இது எதுக்கு போட்டிருக்கேன்னா, மார்னிங்லேயும் இது அழகாக இருக்கும்ன்றதுக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் லைட் போட்டாலும் அழகாக இருக்கணும், லைட் போடலனாலும் அழகாக இருக்கணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளிட்டர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எங்களுக்கு வந்து லைட்ஸ் மட்டும் நாங்கள் போட போகிறோம் அப்படின்னா நீங்கள் எதுவுமே தேவையில்லை, நீங்கள் கம் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மோல்டு பண்ணிவிட்டு எங்கேயாவது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே லைட்ஸ் போட்டிங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கீழே அந்த ஃப்ளாஸ்க்லையுமே கம்ப்ளீட்டாக நான் வந்து சீரியலைட் போட்டு விட்டுட்டேன். ஸோ நீங்கள் மேலே கவர் பண்ணக்கூடாது, இதை சீரியலைட்டை வந்து கீழே தான் கவர் பண்ணணும். இங்கே பாருங்கள், அந்த கிரெயின்ஸ்லாம் எவ்வளோ அழகாக தெரியுது அப்படின்ட்டு. இப்போ நான் உங்களுக்கு வந்து லைட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நைட் விஷனில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கிரெயின்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இது நான் பண்ணி 6 days ஆகிடுச்சு. இன்னும் ஒரு கிரெயின் கூட வந்து கீழே விழலை. ஸோ அப்படியே தான் இருக்குது பாருங்கள். கீழே என்னமோ மிரர் இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்குது பாருங்கள்.
ஸோ நான் இவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் அப்ளை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்போவுமே ஒரு காஸ்ட்லி கிறிஸ்மஸ் ட்ரீ தான் அழகு கொடுக்கணும் இல்லை, இந்த மாதிரி ஒரு வீட் கூட நமக்கு வந்து ப்ரிட்டி ஆகும் பாருங்க. ஒரு நைட் லேம்ப் மாதிரி தானே தெரியுது, ஒரு கிளாஸ் கிறிஸ்டைன் கிளாஸ் நைட் லேம்ப் மாதிரி தெரியுதா? பட் ஆக்சுவலாக அது ஒரு நார்மலான ஒரு வீடு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், ஹாப்பி கார்டனிங்.